பார்க்குறான். நான் உங்களுக்கு இது ஸ்டோரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறேன். வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உடனே இது வானத்தின் வாசல் சொல்கிறான். உடனே அந்த இடத்துல ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள். ஜீசஸ் ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிங்க. 12 முதல். அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டார். இதோ ஒரு தேவ பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதில் 3 வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்கனவே அடிக்கடி வாசித்திருக்கிறோம். இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் 3 காரியத்தை மீது தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். பாருங்கள் 19வது 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து. முதல் காரியம், தேவன் என்னோட இருந்து. தெய்வீக பிரசனம். அவனுடைய பிரசனம் எப்போது என் கூட இருக்கணும். ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம பாதை எப்படி இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்க பிரசனை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாஞ்சித்து ஜெபிக்க வேண்டும். 2வது சொல்றான், நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி. தெய்வீக பாதுகாப்பு. சொல்லுங்க, தெய்வீக பிரசனம். 2வது தெய்வீக. நீங்க சைக்கிளில் போடலாம், 2 வீலரில் போடலாம், காரில் போடலாம், எங்கே போனாலும் இந்த ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவரே உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு எனக்கு. இப்போ பாருங்க, நீங்கள் போகிற இடம் எங்கிட்ட தெரியாது, ஆனால் ஆண்டவர்கிட்ட இப்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பு எனக்கு என்ன செய்யணும், வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தரும். தெய்வீக போஷிப்பு, தெய்வீக பிரசனம், தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக. இவன் கேட்டது உண்ண உடுக்கவும் வஸ்திரம் தான், ஆனால் கர்த்தர் கொடுத்தது 2 பரிவாரங்கள். அல்லேலூயா. இப்போ தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. இப்போ தேவன்கிட்ட நம்ம நினைப்பதற்கும் நம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. அப்போ அப்படி சொல்லிட்டு தான் உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே 22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கிட்டான். இப்போ அவன் கையில ஒண்ணுமே இல்லை. சொத்துல யார் கையில இருக்குது, ஈசா கிட்ட இருக்குது. இவன் கோலம் கையுமா இருக்கிறான். ஆனா இவனுக்கு விசுவாசம் வந்துருச்சு. தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார், கட்டை பெருக பண்ணுவார். அப்ப எனக்கு எல்லாம் வரும். இதுதான் நம்ம இந்த வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதைய கொடுப்பார். வர்றதுக்கு முன்னாடியே இவன் தசமபாகத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. இப்ப கொடுக்கிற உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா. பிரைஸ்லா. இதை நீங்க புரிந்துக்கணும். கொடுக்கிற உள்ளம் இன்னும் கைக்கு வரல, ஆனா அவனுக்கு தெரியும் கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுக்குறாரு, 2 பரிவாரம் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாரம் போய் நீங்க அந்த கதைலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க போய் லாபான்கிட்ட போய் அவங்க ராகேல் மேல ஆசைப்பட்டு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்யறாங்க. அவன் மாமனார் இவனுக்கு மேல பெரிய இல்லை. பிரைஸ்லாம். அவன் லேயால அனுப்பி விட்டான். எங்கே பாரா ராகேல் கேட்கிறான், இன்னொரு 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு. இதுவே அவனுடைய வாழ்க்கையில 14 வருஷம் கிரியினால வேலை செய்யலாம். அவனுக்கு அவன் கையில சம்பாத்தியம் ஒண்ணுமே, பணமே அவன் கையில இல்லை. அது அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, பணமே தங்க மாட்டுதுங்க, பணமே இல்லை. இப்போ அவன் உடைச்சு பார்க்குறான், குளிர்லையும் வெயிலையும் அந்த ஆடு மந்தையோடு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கையில கிடைக்கல. உடனே அவன் சொல்றான், அந்த ஒண்ணுமே இல்லையே, இப்படியே நான் போயிட்டா வெறுங்கையோடு போயிடுவேனே. அவன் வசனம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கொள்கிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்துல அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. அவனுக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னா, நான் உன்னை இப்படியாக ஆஸ்வதிக்க போறேன். உன்னுடைய எண்ணங்களை நீ என்ன செய்ய மாற்று. உன்னுடைய எண்ணத்தை நீ என்ன செஞ்சோ மாற்றிக்கொள். உன் எண்ணங்களை மாற்றும் போது உனக்கு ஆசீர்வாதம் வரும். நீ உன்னுடைய கிரியினால் அல்ல, நீ உழைக்கிற உழைப்புனால் அல்ல, நீ என்னை சார்ந்துக்கோ, என் வார்த்தையை சார்ந்துக்கோ, என் கிருபையை நீ சார்ந்துக்கோ. இப்போது அவனுடைய எண்ணங்கள் வேதனையான எண்ணமாக இருந்த யாக்கோப்பு சரியான எண்ணத்தை கொண்டு வருகிறான். அது எண்ணம் வார்த்தை. இதான் கிருபையின்
காரியங்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். பாருங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபு பாருங்க, ஓ ஜீசஸ் 30வது அதிகாரம் 31 பாருங்க. 7வது வசனம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு பெரிய மாமனார் வந்திருக்கான் பாருங்க. ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவன் போனனால லாபானுடைய மந்தையெல்லாம் பழுகி பெருகிருச்சு. அவன் போய் சோசியம் பார்க்க போயிடறான். நிறைய போய் சோசியம் பார்த்து கண்டுபிடிக்கிறான். எப்போ அவன் மருமகன் வந்தான் பாரு, அதனால தான் ஆசீர்வாதம். பிரைஸ் காட். நமக்கு சோசியம் பார்த்து கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வாசனம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். இவன் நிமித்தமாய் லாபான் ஆசீர்வதிக்கப்படுறான். ஏன்னா இவன் மேல ஆசீர்வாதம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குதுங்க. பிரைஸ் லார்ட். இப்போ பாத்தீங்கன்னா பழகி பெருகிச்சு. இவன் தனக்கு சம்பாதிக்க என்ன நினைக்கும் போது கர்த்தர் அவனுக்கு கிருபையும் வார்த்தையும் அனுப்புகிறார். அங்க பாத்தீங்கன்னா உடனே 10வது வசனம், இவ்விதமாய் 9வது வசனம், இவ்விதமா தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இவன் என்ன ஏறெடுத்து பார்த்தா தெரியுங்களா? பலம் உள்ளதெல்லாம் யாக்கோப்பை சேர முடியாது. அவன் என்னன்னா ஒரு இப்படி வரி உள்ள ஆடுகள் சொன்னானா அதேபடி போட ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு மாற்றினானா திரும்ப அப்படியே பார்க்க. இவன் எண்ணங்களை மாற்றினான். இப்போ அவன் உழைப்பை நம்பி அல்ல, தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் எண்ணங்களை மாற்றி ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து பார்த்தீங்களா, இப்படி நான் ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகள் பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். அப்போ ஆசீர்வாதத்தை முன்கூட்டியா பார்க்கணும். பிரைஸ் லார்ட். உங்கள் சரீரத்துக்கு சுகத்தை நீங்க சுகவீனமா இருக்கும் போதே பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய கடன் இருக்கிற நேரத்தில் நீங்க கடன் கொடுக்கிறவனாக பார்க்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் லார்ட். நீங்க தோற்று போன காலத்திலே நீங்க ஜெயம் பெற்றவனாக பார்க்க ஆரம்பிக்கணும். துக்கமும் கண்ணீரும் வேதனையும் நிறைந்திருக்க இந்த சூழ்நிலை நீங்க சொல்லலாம், மகிழ்ச்சியும் வெற்றியும் சமாதானமாய் இருப்பேன் என்று நீங்க பார்க்கணும். அதுக்கு திறவுக்குள் எங்க இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீது அவன் நம்பிக்கை வைக்கிறான். அவன் எண்ணத்தை என்ன செய்கிறான்? மாற்றுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோபே என்றால் இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவராய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நஷ்டப்பட்டுட்டான். ஆனா ஆண்டவர் விடலைங்க. அல்லேலூயா. இவருடைய எண்ணத்தை மாத்துறாரு. ஏன்னா 14 வருஷம் அந்நிய தேசத்துல இருக்கிறான். ஏமாற்றுக்காரன் கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அவனுக்கு எவ்வளவு சோர்வு இருக்கும். அது நடுவில் அவன் எண்ணத்தை ஆண்டவர் மாற்றி அவனோட பேச்சை மாற்ற வச்சு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதே பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரத்துல 42, 43 வாசிக்கிறேன். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோப்பையும் சேர்ந்தது. இவன் மேல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, யாக்கோப்பு பலத்து இருப்பான். பிரைஸ் லார்ட். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்க பலன் மேல் பலன் அடைந்து பலத்திருப்பீங்க. இது உங்க மேல் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். பாருங்க, இவன் மேல இருக்க அந்த ஆசீர்வாதம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. பலவீனம் உள்ளதெல்லாம் லாபானுக்கும், பலம் உள்ளதெல்லாம் யாக்கோப்புக்கும். ஃபர்ஸ்ட் காட்லாம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு உண்டுங்க. அல்லேலூயா. நமக்கு பலனும் சுகமும் ஆசீர்வாதம் வெற்றியும். அப்ப இதை குறித்து பேசணும். ஏன்னா இதையே பேசுறீங்க, இதே தான் எனக்கு தேவை. பலம் உள்ளதை யாருக்கு கூட சேரணும்? ஏன் கூட சேரணும். வறுமை, வேதனை, தோல்வி, கண்ணீர் எல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டோம். பிரைஸ் லார்ட். என் தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிறவர். அடுத்த வசனம் சொல்லுது 43, இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோப்பு மிகவும் திருப்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். பாருங்க, கோலும் கையுமா ஏற்கனவே ஒரு ஐஸ்வர்யவான். ஆனா இவன் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதம், இவன் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துடைய அந்த கிருபை, இவன் போகிற இடங்கள் எல்லாம் சம்பாதிக்கணும்.
இப்போ லாபானுடைய ஆஸ்தியை காட்டிலும் யாக்கோப்புடைய ஆஸ்தி பல மடங்கு உயர்ந்துருச்சு. அல்லேலூயா. அங்க பாருங்க, அங்க நம்ம ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் அபிமெலேக்கு ராஜா கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆஸ்தியை காட்டிலும் ஆபிரகாம் இருந்துச்சு அதிகமா வந்துருச்சு. அப்ப அந்த தேசத்துடைய ஐஸ்வர்யத்தின் மீது ஆளுகை எடுத்தான். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, டொமினியன், டிக்னிட்டி, டிலைட். அல்லேலூயா. ஆளுகை எடுக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தின் மீது ஆளுகை. சத்தமா சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தின் மீது, பணத்தின் மீது நான் ஆளுகை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா கடன்களும் அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால சுகத்தின் மீது நான் எனக்கு ஆளுகை உண்டு. இப்ப பாருங்க, நீங்க போகிற இடங்களை போயிங்க, லாபான் கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின் மீது ஆளுகை நீங்கிட்டான், எடுத்துட்டான். ஜீசஸ் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக. அல்லேலூயா. நீங்க விரும்பணும். பார்த்தான் பலம் உள்ளதெல்லாம் யாக்கோபு. இப்போ உடனே அவங்க கூட லாபானுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறாம, என் அப்பா அம்மா இவ்வளோ செலவு சேர்ந்துச்சுட்டான். இப்போ லாபானுடைய முகமே மாறுது, பகைக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஓகே ஓகே நிறைய சேர்த்துட்ட, நீ என்ன செய்ய, கிளம்பு. நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போய் என்ன செய்ய. உடனே பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டுட்டு மிகப்பெரிய 2 பரிவாரங்களோடு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். லாபான் வந்து தூரமா அந்த ஆடுகளுக்கு வேண்டிய காரியங்களுக்காக தூரமா போயிருக்கான். இதை கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ள பயம். ஒருவேளை சொத்தெல்லாம் விட்டுட்டு மனைவியெல்லாம் பிடிச்சு வச்சுக்கோனா தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா சொத்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து எல்லா மனைவி பிள்ளைங்க 12 பிள்ளைங்களோட சேர்ந்து திரும்ப கிளம்பி போயிட்டு இருக்கிறான். இந்த செய்தி லாபானுக்கு வருது. லாபான் சொல்றான், அவனோட பிள்ளைங்க அவனுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்படி என்கிட்ட சொல்லாம போயிட்டானே, இவங்க சொத்துலாம் போகுதுன்னு சொல்லிட்டு அவனை விரட்டிட்டு வாரான். உடனே அவன் கிட்ட வரும்போது முதல் நாள் ராத்திரியில லாபான் கிட்ட வந்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, எப்பா யாக்கோபு கிட்ட நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசக்கூடாது, ஏன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. புரிஞ்சுட்டீங்க? ஆசீர்வாதத்துடைய சக்தி. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம புரிய நமக்கு விரோதமாய் ஒருவரால் தீமை செய்ய முடியாதுங்க. துன்மார்க்கனுக்கு விரோதமாய் பேசப்படும் வாயில் என்ன செய்யப்படும், அடக்கப்படும். கர்த்தர் போய் அங்க நிற்கிறாரு. ஏன் அவனை நீ தொடக்கூடாது, அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தயவு பாருங்க. நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ரெடிங்க. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்கள்லாம் பக்குவமாகணும். நம்ம டக்குன்னு இப்போ நம்ம எல்லாரும் நேசிப்பாங்க. உங்களை டக்குன்னு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தும் போது நிறைய பேர் நேசிவாங்க. உங்களை இன்னும் இப்படி ஆயிட்டான் அப்படி இப்படி பகைக்க வருவாங்க. ஆனாலும் அந்த பொறாமை உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. மண்கண் உங்கள் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. நல்லா ட்ரெஸ் போடுங்க, நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா பிள்ளைங்க பாருங்க, ஒரு மண்கண் வந்துடும். சிலர் மண்கண் வந்து வத்தலை சுற்றி சூடனை சுற்றி போடுவாங்க. கேவலம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்து ஈசாக்கை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஆனா அந்த பொறாமை ஈசாக்கு என்ன செய்ய முடியல. நீங்க தேவோட பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நான் பாருங்க ரசிக்கப்படாத நாட்கள நல்லா ட்ரெஸ் போட்டு நான் படுத்துக்கிட்டு இருப்பேன். எங்க அம்மா வந்துட்டு படுத்துருக்கு, எனக்கு வத்தலே சூடெல்லாம் வச்சு கொண்டு போய் எரிச்சிட்டு வருவாங்க. வெள்ளிக்கிழமைனா கண்ணு பட்டுருச்சான். பிரைஸ்கா சொல்லுங்க, எந்த கண்ணும் எந்த பொறாமையும் என் மேல பட முடியாது. நான் இயேசுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால எங்க யார் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு போங்க, பொறாமை உங்களை மேற்கொள்ள முடியாது. பிரைஸ்லா. அவன் பொறாமப்படலாம், பொறாமப்பட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த பொறாமை உங்களை மேற்கொள்ள முடியாது. பிரைஸ்லா. அப்ப அங்க பாருங்க, உடனே ஆண்டவர் சொல்றாரு, நன்மையை மட்டும் தான் பேசணும். கடைசியிலே அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சுட்டு லாபான் போயிட்டான். இவங்க சொத்தோட திரும்பி வந்துட்டு இருக்கிறான். இப்போ வருஷங்கள் ஓடிடுச்சு, 14-20 வருஷக்கிட்ட ஓடிடுச்சு. அதுக்குள்ள ஏசா நல்லா பழகி பெருகி அவனும் பெரிய சொத்துக்காரன் ஆயிட்டான். இப்போ யாரை சந்திக்கணும்? ஏசாவை சந்திக்கணும். அடுத்த பயம் அவனுக்கு, ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன். உடனே நன்கொடை கொடுத்து சந்திக்கலான்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு அவ்வளவு நன்கொடைகளை முன்னாடி வச்சுட்டு போறான். போய் சகோதரர்கிட்ட போய் சொல்லுங்க, யாக்கோபு வந்திருக்குன்னு சொல்லி. ஒருவேளை வந்து கொஞ்சம் வேத்தை எடுத்துட்டு போனா கூட எனக்கு மிச்சத்தை நான் காப்பாத்திடுவேன் அப்புறம் நினைச்சு பார்க்கலாம். திரும்ப ஆண்டவர் சகோதரர் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த ஏசாவுக்கு பயத்துக்கு என்ன செய்யுங்க, நீங்களாக்கி விடுங்கன்னு சொல்லி. ஆனா இந்த ஏசாவை கொடுத்து
ஈசாக்கு சொன்னான், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் மேல இருக்க நுகத்தடி நெஞ்சிடும் முறிக்கப்படும். இப்போ வார்த்தை கிரியை செய்யுது. உடனே இங்கே ஏசா வாரான், எதிர்த்து வாரான். ஏசா வந்த உடனே சமாதானம் ஆகிறாங்க. அல்லேலூயா. அங்கே லாபான்கிட்டையும் தயவு கிடைக்குது, ஏசா கிட்டையும் தயவு கிடைக்குதுங்க. அதுக்கு ஒரு வார்த்தை பாருங்க, அவன் வாழ்க்கை சொல்றான். ஏசா கிட்ட 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. சொல்லுங்க, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவன் எனக்கு நிறைய நன்மையை செய்திருக்கிறார், எனக்கு போதுமானதுக்கு அதிகமாகவே பணம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாருக்கும் போதுமானதுக்கும் அதிகமாகவே. இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஜீசஸ் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எனக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார். இப்படி சொல்ல போறீங்க. நீங்க நினைக்கலாம், இப்போ இப்படி சொல்லும் போது சொல்லலாம், இல்லையே பாஸ்டர், எனக்கு அப்படி வாழ்க்கை நடக்கலையே பாஸ்டர், நன்மை நடக்கலையே, நன்மை இன்னும் அனுபவிக்கலையே, நான் இன்னும் வியாதியும் பற்றாக்குறையும் கடனையும் போராட்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். கட்டுரையாக அனுபவிச்சுப்பேன். நான் இந்த செய்தி ஆயுதமாயிட்டு இருக்கும்போது ஒரு 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 காரியத்தை சொன்னார். அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் எடுக்க வேணாம், நேரம் இல்லை. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தண்டையில் ஒரு 38 வருஷமாக வியாதியினால் அந்த வியாதி கொடுமையை அனுபவிக்கிறோம். எத்தனை வருஷமா? 38 வருஷமா வியாதி கொடுமை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வேதனை, போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆனா அவனை தேடி இயேசு கிறிஸ்து போறார். அவனை கண்டு அவனை பார்த்து அமைச்சவர், நீ இதிலிருந்து வெளியே வர விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், நான் குளத்துல போய் இறங்குறதுக்கு முன்னாடி நிறையா பேர் நெஞ்சினாங்க, முன்னாடி இறங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்றான். அவனுக்கு என்ன விருப்பம்னா, நான் இந்த வேதனை அனுபவிக்க நான் விரும்பல ஆண்டவரே, ஆனா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பல ஆண்டுகள் ஒரே வேதனைய, கடனை, வியாதிய, இல்ல மனிதர்களால, உங்க குடும்பத்தால ஏதாவது ஒன்றுல நீங்க பாடலையும் வேதனையும் கடந்து வந்திருக்கலாம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இல்ல, நான் உனக்கு உதவி செய்யும்படி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் வேதனையை நீக்கி நீ சுகமா இருக்கும்படியாக. உங்க வாழ்க்கையில பல தீமைகள் நடந்திருக்கலாம், பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், பல போராட்டங்கள் இன்னும் ஓயாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா நீ 38 வருஷமா அனுபவிச்சிட்டப்பா, போதும்பா, நீ இந்த வியாதி அனுபவிக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நீ சுகத்தை அனுபவிக்க வேண்டும். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, எத்தனை பேர் கடனை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், இந்த ஆண்டு முடிவுக்குள்ள அந்த கடனிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. எத்தனை பேர் வியாதி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, இயேசுவின் நாமத்தில் நீங்க சுகமடைவீங்க. யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் முடிக்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன். 5வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. 38 வருஷமா எதை அனுபவிச்சான் பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே பிறந்தவர்கள். இவன் எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான்? இப்ப நீங்க இந்த கீவேர்டுல நீங்க யோசிக்கணும். நான் சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்தவன், நான் என் குடும்பத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கிறேன். விசுவாசம் உடைய என்ன செய்யறேன்? கண்டிப்பா குடும்பத்துல சண்டை, சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைங்களால சண்டை, உறவினர்களால சண்டை, இதை அனுபவிக்க கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அல்லேலூயா. இவன் 38 வருஷமா வாழ்க்கையே முதல்ல வேதனை. கர்த்தராக என்ன சொல்றாரு? நீ வேதனை அனுபவிக்காடாப்பா, நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காக உன்னை தேடி நான் வந்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ 38 வருஷமா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த 38 வருஷமா இருக்கிற அந்த வியாதிஸ்தரை நோக்கி ஆண்டவர் வர்றார். பார் வாசிங்க சிஸ்டர். படுத்திருந்த அவனை இயேசு அவன் எப்படி கேட்டான்? வெகு காலமாய் வேதனையை அனுபவிக்கிற மனிதன். நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க மனக்குழப்பம், பிரச்சனை, இது வெகு காலம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்க கர்த்தர் நச்சரி கொடுக்குறாரு, நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே பிறந்தவன். ஜீசஸ்
வாசிங்க. அறிந்து அவனை நோக்கி விரும்புகிறாயா? இப்போது நீ வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிற மகனே, நீ இப்ப ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நீ தான் விரும்பணும். நான் அதற்கு உதவி செய்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்பினா நம்ம உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். இப்ப நம்ம நீங்க விரும்பணும். உங்க மனசு என்ன செய்யணும்? மாற்றம். நல்லா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், பூர்ண ஆயுஷ்நாளத்தில் உண்டு, கடன்லாம் அடைக்கப்படும். இப்போ உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. பிரேசலா. நீ அனுபவிக்க விரும்புற உடனே அவன் சொல்றான் இப்படி யாருமே இல்லைன்னு சொல்லுவான். அடுத்த வருஷம் வாசிங்க. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறக்கி விடுகிறான். அப்போ நன்மையை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு மனுஷ உதவி இல்ல. நீ கத்தோடு யாரும் நினைச்சாரு, நான் வந்துட்டேன்பா, நீ நன்மையை அனுபவிப்ப. அல்லேலூயா. உனக்காக நான் வேதனையை அனுபவிச்சிருக்கிறேன். உனக்காக கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் நான் தொங்கி இருக்கிறேன். நீ சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, வெற்றியை, நீடித்த நாட்களை நீ அந்த பூமியில அனுபவிக்கணும். இந்த பூமியில உன் நாட்கள் முடியும் போது பரலோகத்தை நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. வியாதியுள்ளவரை கூட சரி, இயேசுவின் நாமத்தினால வியாதியை அவனை கடிந்து கொள்கிறேன். வியாதியை அனுபவிக்க கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, சுகத்தை அனுபவிக்கவே நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிவா ஹாஷா லவலா. அவமானத்தை அனுபவிக்க நான் பிறக்கவில்லை, நான் கனத்தை அனுபவிக்கவே நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. கடன் வாங்குறதுக்காக நான் பிறக்கவில்லை, கடன் கொடுக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் பிறந்தவன். நான் இந்த பூமியில பிறந்தது நல்லது. கையை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால இந்த பூமியில் நான் பிறந்தது நல்லது. நான் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வெற்றியும் மேன்மையும் அனுபவிச்சு எனக்குள் இருக்க இயேசுவை நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. தூன ஹஷனா பனா. உடனே ஆண்டவரோட பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வெற்றியின் பாதலை நீ நட, சுகத்தின் பாதலை நீ நட, ஐஸ்வர்யத்தின் பாதலை நீ நட, மேன்மையை நீ நட. ஓ, நீ உயர்த்தப்பட போகிற காலம் உனக்கு வந்திருக்கிறது. நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்க வாழ்க்கையில பாலும் தேடும் ஓடும். நீ எழுந்து, நீ முன்னேற்றத்தின் ஆராதனை, நீ முன்னேற்றத்தின் பாதையில் இருக்கிற. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. நான் பின்மாற்றத்துல இல்ல, நான் முன்னேற்றத்துல இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சுகத்துல, ஐஸ்வர்யத்துல, வெற்றியில, மேன்மையில, பரிசுத்தத்துல நான் முன்னேறுவேன். நீ உட்கார்ந்தது போதும்பா, நீ இப்ப நன்மையை அனுபவிக்க எழுந்திருன்னு சொல்ற. அவன் நினைச்சிருப்பான், 38 வருஷமா இன்னும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை. அவன் சொல்லாருங்க, இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையை தலைகளை மாற்றணும். பிரைஸ் காட். செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எதை அனுபவிக்கணும் தேவன் விரும்புகிறார்? இங்கே என்னது? சுகம், ஐஸ்வர்யம், வெற்றி. இப்படி நம்ம வறுமையிலையும் தாழ்ச்சியிலையும் வியாதியிலையும் பயத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் சொல்லி தேவன் என்ன செய்யல, விரும்பல. அதில் அவர் அனுபவிச்சிட்டார். உடனே எழுந்தது, உன் படிக்க எடுத்துக்கிட்டு வெற்றி பாதையில நட. இன்னொரு உதாரணம் அதை நான் சொல்ல போறேன். இங்க 12 வருடமா அதே பாருங்க. இங்க லூக்கா 5 யோவான் 5ல மார்க் 5ல பாத்தீங்கன்னா 12 வருடமாக்கு ஒரு வியாதிஸ்தி இருக்காப்ப. பெரும்பாலும் உள்ளவர் தங்கிட்ட இந்த பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டா, பல மருத்துவரை பார்த்துட்டா, ஆனா கொஞ்சம் கூட அவன் நோயிலிருந்து சுகத்தை அனுபவிக்க முடியல. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்படுறார், ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நான் அந்த வியாதியோடு வாழ அவசியம் இல்லை, நான் எனக்கு சுகம் தேவை, நான் இயேசு இடத்துல போய் அந்த சுகத்தை நான் என்ன செய்கிறேன், எடுக்கிறேன்னு சொல்லி வந்தார். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே வேத வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய சரீரத்தில் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. 2 காரியங்க. ஆண்டவனை தேடி வந்து கல்வாரி சிலுவையில் நமக்கு நல்வாழ்வு கொடுத்துட்டாரு. 2வது, நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. நான் இப்படி வாழ்றதுக்கு அவசியம் இல்லை. நான் 12 வருடம் உள்ள அந்த பெண்ணை போல நான் சுகத்தை அனுபவிக்க போறேன். நான் இயேசுவை போய் என்ன செய்ய போறேன், தொட போறேன். வார்த்தையை தொடுங்க, வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள்.
வார்த்தையை அறிக்கையிடுங்கள், வார்த்தைக்கு செலவழிங்கள். அந்த வார்த்தையிலிருந்து உங்களுக்கு வல்லமை கடந்து வரும். உங்களுக்கு எது தேவையோ, அவளுக்கு சுகம் தேவை, சுகம் வந்துச்சு. உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவைன்னா ஐஸ்வர்யம் வார்த்தையிலிருந்து வரும். உங்களுக்கு விசுவாசம் வேணா விசுவாசம் வரும். பரிசுத்தம் வேணா பரிசுத்தம் வரும். வெற்றி வேணா வெற்றி வரும். பிரைஸ் காட். எல்லாம் எழுந்து நிற்போமா? க்ளோரி டு லார்ட். ரேபியா ஹாஷாலா பாலா பாலா. ஓ ரிகா பானி ஹாஷா பாதோ ரிகா பாலா பாலா. நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே பிறந்தவர்கள். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, கோலும் கையுமா போனா யாக்கோபு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு திரும்புறான். 38 வருடமாய் வேதனை அனுபவித்தனுக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தினா, அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். பிரைஸ் தி லார்ட். நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட. கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு இந்த வருடத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் வரும். உங்கள் குடும்பத்தில், அன்பில், சந்தோஷத்தில், சமாதானத்தில், எல்லாவற்றிலையும் நீங்கள் அப்படி வேதனையை அனுபவித்த நாட்கள் முடிந்து சுகத்தையும் அன்பையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் அனுபவிக்கிற நாட்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பிரைஸ்லாம். அப்போ ஒன்றை நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். நான் இந்த உலகத்தில் பிறந்தது நல்லது. பிரைஸ்லாம். தீர்மானம் எடுங்க. நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். எங்கள் சபைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அநேக ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதம் இருக்க போகிறேன். அதுக்காக தான் பிறந்திருக்கிறேன். உங்களை குறித்து இருக்கிற பிசாசு கொடுக்கிற பொய்யை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. நல்லா அனுபவிப்பேன். என்ஜாய் அவர் லைஃப், எவரிதிங். அப்படியே இடைவிடாமல் கொடுக்குற தேவனை அந்த தேவனை புரிஞ்சு கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணிட்டு அப்பா, யாரெல்லாம் வேதனை அனுபவிச்சாங்களோ அவங்களெல்லாம் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்குதுப்பா. ஓ நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, மேன்மையை, சுகத்தை அனுபவிப்பீர்கள். Praise God. Glory to God. Thank God. Jesus. அவன் ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடியே யாக்கோபு தீர்மானிச்சுட்டான், என்கிட்ட வர்றது அனைத்துக்கும் நான் தேவனுக்காக தசமமாக கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன். தீர்மானம் எடுக்கலாம். கோலும் கையுமாய் போனவன் மிகப்பெரிய ஒரு 2 பரிவாரங்களோடு அனுபவிச்சுட்டு வாரான். அவனை ஒரு தேசமாக ஆண்டவர் மாற்றார். அவன் எத்தனை இருக்கிறான், அவனுக்கு தகுதி கிடையாதுதான். கிருபையால் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டான். அவன் பேரை மாற்றி அவன் பேரை ஒரு தேசத்தை உருவாக்கிட்டார். இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசம் பாருங்க, ஒரு மனிதனை பாருங்க, ஒண்ணுமே அவனோட துவக்கம் எப்படி இருந்துச்சு? கோலுங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாங்க. நம்ம வசனத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்க. உங்களை கொண்டு ஆயிரங்களை போஷிப்பார். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்வார். உங்களுக்கு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. ஏன்னா அவன் எதை சார்ந்துக்கிட்டான்னா வார்த்தையை சார்ந்துக்கிட்டான். இன்னைக்கு அவன் பேர்ல இன்னைக்கு சொல்ற அளவுக்கு ஒரு தேசம் இருக்குது. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ளுக்கு நமக்கும் உண்டா இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கதை. இதை வைத்து எண்ணங்களை மாற்றுங்கள். அடுத்தது, இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அவன் வேதனை அனுபவிச்சான். அவன் தேவனுக்கு பிடிக்கல. இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் யாருக்கு பிடிக்கல? ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆனால் பிசாசுக்கு ரொம்ப அறிஞ்சிருக்குது, பிடிச்சிருக்குது. அதனால கண்ணீர் வடி, நல்லா அவமானப்படு, நல்லா வேதனைப்படு அப்படின்னு சொல்றான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்துரு, இந்த இடத்த விட்டு எழுந்துரு. நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை விட்டு எழுந்துரு. நான் அவனை ஆஸ்வதிப்பேன். உடனே தேவனுடைய வல்லமை அவன் மேலே இறங்குது. நடக்க முடியாதவன் நடக்கிறான். பிரைஸ்லா. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த கடன் மேல கடனா இருக்கிறீங்களா, நீங்க அந்த கடனை ஜெயிப்பீங்க. பிரைஸ் காட். வியாதி மேல் வியாதியா பண்றீங்களா, அந்த வியாதியிலிருந்து சுகத்தை நீங்க அனுபவிப்பீர்கள். நீங்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நம்ம அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்காருங்க. ஆனால் சந்தோஷப்படுறாரு. இந்த உலகம் முழுவதும் பாருங்க, பறவைகள், மேகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாமே மனிதனுக்காக தாங்க. நாய் எதையும் பார்த்து ரசிக்குமா? நாய் ஏதாவது பார்த்து சிரிக்குமா? நீ அம்மா தான் சிரிக்கணும்னு சொல்லுங்க. இல்லையா? பாருங்க, நான் எப்பயாவது ஒன்று இந்த வாட்ஸ்அப்பில் தான் வரும், உடனே யாருக்காவது அனுப்பி போட்டுருவேன்.
கொஞ்ச நேரமா சிரிச்சுக்கோங்க பாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, நம்ம அப்படி ஒரு ஆசீர்வாதமும் அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறந்திருக்கிறோங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ஒன்று உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்ய போறாரு. அந்த நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றும் ஒரே ஒரு திறவுக்குள் கர்த்தருடைய வார்த்தை தான். உங்க சரீரத்தை பார்த்தா உங்க எண்ணம் மாறாது, உங்க வருமானத்தை பார்த்தாலும் மாறாது, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாலும் மாறாது. நான் கர்த்தரை பார்த்தான் யாக்கோபு, அவனுக்கு 2 பரிவாரங்களோடு கர்த்தர் வைத்து சகோதரனோடு தோப்பனை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே பிறந்தவர். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட்டதுக்கு நன்றி சொல்லுகிறேன். அந்த ஒவ்வொரு வேலையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நானே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா.